வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அ எ ராகி அடை வந்து ஸ்வீட்டில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு இதுக்கு எள்ளு ஆட் பண்ணிங்க. எள்ளு வந்து ஆப்ஷன் தான். எள்ளு ஆட் பண்ண உடனே கொஞ்சோண்டு வேர்க்கடலை வச்சுருக்கேன், வறுத்த வேர்க்கடலை. அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் எந்த கப்பில் வந்து ராகி மாவு அளந்தேனோ அதே கப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் கூடுதலாக ஸ்வீட்டு வேணுன்றவங்க 3/4 கப் அளந்துக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்றவங்க ஒரு 1/2 கப் அளந்துக்கோங்க. அதுதான் பதம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கிளறுங்க. கிளறிட்ட உடனே இது வந்து ஸ்வீட் ஐட்டம். பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து தோசை தவா ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெல்லம் போட்டு பண்ணுறதுனால நம்ம வந்து உடனே இறுகிடும் இது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிசைஞ்ச ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டைமில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் மாதிரி எடுத்து, எனக்கு வந்து இந்த தோசை கடாயிலே வந்து அப்படியே தட்டி போடுறதுல எனக்கு ஓகே. இன்கேஸ் அப்படி முடியாதவங்க ஒரு ஒயிட் ஷீட் வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயிலோ நெய்யோ ஏதாவது தடவிட்டு நீங்கள் அதை சமப்படுத்தி எடுத்து போட்டிங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் விடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. ராகி ஸ்வீட்ஸ் ரெடி.